பெரிய நம்பிகள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். தசாவதார தத்துவத்திலே நாம் கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிப்போமா? பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன், மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள், மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவிட யாப்புண்டு, எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே. பக்தியுடைய அடியார்களுக்கு எளியவனாயும் மற்றையோர்களுக்கு துர்பலனாயும் இருக்கும் ஆச்சரியமான குணமை உடையவன், தாமரை பூவில் பிறந்த திருமகள் விரும்பும் பெறுவதற்கரிய நம் பெருமான், மத்தாலே வருத்தி கடைந்த வெண்ணெயை களவு செய்யும் காலத்தில் வயிற்றின் இடையிலே கட்டுண்டு உரலினோடு இணைந்திருந்து பயத்தாலே ஏங்கியிருந்த எளிமை தன்னைத்தான் எப்படிப்பட்டதோ என்று சுவாமி நம்மாழ்வார் இந்த வைபவத்தை நினைத்து, கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமாக கொண்டாடப்படக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் 6 மாதங்கள் மூர்ச்சையிட்டு கிடந்தார் என்பது வைபவம். கிருஷ்ண பக்திக்கு ஒரு உருவெடுத்தம் என்றால் அது சுவாமி நம்மாழ்வார். ஆகவே அவர் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்று கொண்டாடப்படுகிறார். ஸ்ரீமத் பாகவத்திலே கண்ணனம்பெருமான் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் ஆச்சரியமாக கொண்டாடப்படுகிறது. பரிஷித் ஆவலோடு நான் இன்று உயிரோடு இருக்கும் என் பாட்டர்களான பஞ்சபாண்டவர்கள் வெற்றி பெறவும் அதற்கு காரணமான ஸ்ரீ கிருஷ்ணருடைய புண்ணிய கதையை கேட்டு சத்தை பெற ஆவலோடு இருக்கிறேன் என்று சொன்னார். இவ்வுலகத்தில் இன்பத்தையும் அவ்வுலகத்தில் பேரின்பத்தையும் கொடுக்கும் அவர் சரித்திரத்தை கேட்க யாருக்குதான் ஆசை இருக்காது என்று கேட்டான். பூமியில் பல தீயோர்கள் பெருக அதை தீர்ப்பதற்காக ஸ்ரீமன் நாராயணனும் ஆதிசேஷனும் யமுனை ஆற்றங்கரையிலே புண்ணியமான மதுரா நகரில் பிறந்தார்கள் என்று ஸ்ரீ சுகர் சொன்னார். மதுரா நகரத்துக்கு தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் நடந்து மணமக்களை கம்சன் தேரில் வைத்து நகரில் ஓட்டி வரும்போது ஆகாயத்திலே ஒரு ஒளி, ஏ மூடனே, இவர்களுக்கு பிறக்கும் 8வது குழந்தை உன்னை கொல்லும் என்று எச்சரித்தது. கோபம் கொண்ட கம்சன் வாளை உருவி தேவகியை கொல்ல முற்பட வசுதேவர் அவனிடம், இவள் மகன்தானே உன்னை கொல்லப் போகிறான், இவளல்லவே, ஒவ்வொரு குழந்தையையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன், இவளை விட்டுவிடு என்றார். கம்சன் சிந்தித்து அவர்கள் இருவரையும் சிறையில் அடைத்தான். ஒவ்வொரு குழந்தை பிறந்தவுடன் கம்சன் அதை கொன்றான். தேவகி 7வது கர்ப்பம் தரித்தாள். அப்போது விஷ்ணுலோகத்தில் பகவான் தன் யோகமாயை அழைத்து, வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோகிணி கோகுலத்தில் வாழ்கிறாள், நீ தேவகியின் 7வது கர்ப்பத்தை வெளியே இழுத்து அதை கொண்டு போய் ரோகிணியின் கர்ப்பத்தில் வைத்துவிடு, தேவகிக்கு கர்ப்பச்சிதைவு என்று கம்சனிடம் சொல்வார்கள். இக்கர்ப்பமே பலராமன், இவர் சங்கர்ஷ்ணன் என்று பெயர் பெற்றார். கர்ஷனம் என்றால் இழுத்தல் என்று நாம் கொண்டாடுகின்றோம். மேலும் நீ போய் கோகுலத்தில் நந்தனின் மனைவி யசோதையின் கர்ப்பத்தில் பெண் குழந்தையாய் பிற. நான் தேவகியின் 8வது மகனாக மதுரையில் பிறந்து என்னை வசுதேவர் யமுனையை தாண்டி கோகுலத்தில் கொண்டுவிட்டு உன்னை எடுத்து கொண்டு வந்து கம்சனிடம் தன் 8வது குழந்தையாக கொடுப்பார். உன்னை கம்சன் கொல்ல முற்படும் போது நீ நடந்ததை சொல்லிவிட்டு மறைந்துவிடு என்று ஆணையிட்டார். ஆவணி மாதத்து அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தன்று இரவு ஆறுகள் மெதுவாக ஓடின, காற்று குளிர்ந்து வீசியது, பூங்கொத்துக்களில் வண்டுகள் தூங்கின, நிலவு பால் போல் பொழிந்தது, தேவர்கள் துதிக்க தேவதேவனான கண்ணன் பிறந்தான். வளர்ந்த தாமரை கண்களோடே 4 திருக்கரங்களோடே சங்கம், சக்கரம், கதை, கிரீடம், காதுகுண்டலங்கள், கௌஸ்துபம், வனமாலை ஆகியவற்றோடு பிறந்த குழந்தையைக் கண்ட பெற்றோர் வியந்து வணங்கி, நீ யார் என்று வினவினார்கள். கண்ணனும், உங்கள் வேண்டுதலுக்கு இணங்கி முதலில் நீங்கள் சுதாபா பிருஷ்ணியாக இருந்தபோது உங்களிடம் பிறந்தேன். அடுத்து நீங்கள் கஷ்யபர் அதிதியான போது உங்களுக்கு வாமனனாக பிறந்தேன். தற்போது 3வது முறையாக பிறந்திருக்கிறேன். என்னை கொண்டு போய் யமுனைக்கு அக்கறையில் இருக்கும் ஆய்ப்பாடியில் நந்த மகாராஜாவின் வீட்டில் விட்டு அங்கிருக்கும் பெண் குழந்தையை எடுத்து வந்து கம்சனிடம் கொடுங்கள் என்றான். வசுதேவர்
கம்சனுக்கு பயந்து கண்ணனை சாதாரண மானிட குழந்தையாக சொல்லி வேண்டினார். ஆழமான யமுனையை கடந்து கண்ணன் சொன்னபடி செய்தார். அதுவரை சிறை கதவுகள் திறந்திருந்தன. விலங்குகள் கலன்றன. யமுனை முழங்காலளவு வற்றியது. பெண் குழந்தையை கம்சன் கொல்ல முயன்றபோது, யோகமாயா, ஏ மூடனே, உன்னை கொல்லப்போமவன் கோகுலத்தில் மறைந்து வளர்கிறான் என்று சொல்லி ஆகாயத்தில் மறைந்தாள். கோகுலத்தில் மறைந்து வளர்ந்த கண்ணனை கொல்ல கம்சன் வரிசையாக பல அசுரர்களை அனுப்ப அனைவரையும் கண்ணன் லீலையாக கொன்றான். பூதனை, சகடாசுரன், திருநாவர்த்தன், தேனுகன், பிரம்பன், அகாசுரன், கேசி முதலானோரை கொன்று காளியன் என்னும் பாம்பின் தலையில் நடனமாடி அதை ஓட்டி கோவர்தன மலையை குடையாக பிடித்து மலை தடுத்து வெண்ணெய் திருடி அதற்காக உரலோடு கட்டுப்பட்டு மாடு மேய்த்து குழலூதி ஆய்ப்பண்டீரோடே ராசக்கிரீடை ஆடி ஆய்ப்பாடியை நந்த கிராமத்தையும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தினான் கண்ணனம்பெருமான். கடைசியாக 10 வயதில் கண்ணனே மதுரை வந்து குலையாபிடம் என்கிற யானை, மல்லர்கள், கம்சன் ஆகியோர்களை கொன்றான். பின் சாந்திவனிடம் சுதாமாவோடு குச்சேலர் தன் நண்பனோடு சேர்ந்து கல்வி கற்று துவாரகை சென்று கடலை நிலமாக்கி அரண்மனை கட்டி வாழ்ந்தான். கண்ணன் பீஷ்மகனின் பெண்ணான ருக்மிணி, ஜாம்பவானின் பெண்ணான ஜாம்பவதி, சத்ராஜித்தின் பெண்ணான சத்யவதி, காலந்தி, மித்ரவிந்தா, சத்யா, பத்ரா, லக்ஷ்மணா ஆகியோரை திருக்கல்யாணம் செய்து கொண்டான். கண்ணனின் மகன் பிரத்யும்னன், அவன் மகன் அனிருத்தன் அவனுக்காக பானாசுரனை ஜெயித்து அவன் மகள் உஷையை கல்யாணம் செய்து வைத்தான். கண்ணனின் தங்கையான சுபத்ராவை அர்ஜுனன் மணந்து அபிமன்யுவை பெற்றான். அவன் மகனே பரீட்சித் என்று இந்த சரித்திரங்கள் எல்லாம் சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு உரைத்தார். இத்தோடு கிருஷ்ண சேட்டிதத்தை அனுபவித்திருக்கிறோம். மேலும் கண்ணனம்பெருமான் செய்த லீலைகளில் உள்ள தத்துவ அர்த்தங்களை வரக்கூடிய பதிவுகளிலே நிதானமாக அனுபவிப்போம். பசுதேவம் சுதம் தேவம் கம்சச்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.